இந்த வண்டி Hyundai i10 2009 மாடலு காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் டைட் அப்படிங்கிறத கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. செக் பண்ணி பார்த்துலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டேரிங் திருப்பினா பயங்கர டைட்டாக இருக்குது. இதில் உள்ள ஆர்பிஎம் ஒர்க் ஆகலை. இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க்கே ஆகலை. இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல இசிஎம்மில் ஐடியல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர்பிஎம் ஹையர் இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது போக என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ப்ராப்ளமும் இருக்குது. இதில் ஃபண்டமெண்டலாக இந்த இசிஎம்மில் ஃபால்ட் இருக்குது. பொதுவாக இந்த ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபால்ட் கோடு மட்டும் தான் இருக்கும். எந்த ஃபால்ட் கோடுனா இந்த என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போது அடிஷ்னலாக ஐடியல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர்பிஎம் ஹையரும் இருக்குது. இந்த வண்டியில் 2 மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் 2 மேஜர் ப்ராப்ளமும் இசிஎம்மில் தான் ஃபால்ட்டு. ஸோ இந்த இசிஎம் இங்கே இருக்கும். இந்த இசிஎம் காட்டி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையானே. அது போக கஸ்டமர் அடிஷ்னலாக சில ப்ராப்ளம்ஸும் சொல்கிறாரு. அதையுமே நம்ம கூடவே நோட் பண்ணிக்கலாம். ரேடியேட்டர் ஃபேன் சுத்ததா இல்லையான்னு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பார்த்துலாம். ரேடியேட்டர் ஃபேன் சுத்ததா இல்லையான்னு பார்த்துருவோம். ஃபேன் சுற்றுது. ஏன்னா ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுதோ இல்லையோன்னு டவுட்டை சொன்னார். ஆனால் ஃபேன் சுற்றுது. ப்ராப்ளம் வந்து ஐடியல் கண்ட்ரோல் ஸ்பீட் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் தென் இபிஎஸ் டைட் இருக்குது. 2 ப்ராப்ளம் இருக்குது. விபஸ் இந்த வண்டியோட இசிஎம்ஐ இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த இசிஎம்ஐ இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி இதை கொண்டு போய் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் இப்போ நான் எடுத்தோன்னே இதெல்லாம் செய்ய போகிறதில்ல. ஏன்னா இப்போ தான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். முதல்ல செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். முதல்ல இப்போ நான் வந்து டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இசிஎம்ஐ காட்டும் போதும் பேட்டரி டெர்மினல் டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். இசிஎம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேட்டரி டெர்மினல் கனெக்ட் பண்ணுங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஆர்பிஎம் மீட்டர் ஒர்க் ஆகலை. சரிங்களா? இப்போ ஸ்டேரிங் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேரிங் ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காரு. சார் எப்படி சார் காஞ்சிபுரத்துலேருந்து எங்களை ரீச் பண்ணீங்க? யூடியூப்பில் பார்த்தா பண்ணீங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.